வணக்கம். கண்ணாடில உங்க முகத்தை எப்பவாச்சும் நல்லா உத்து பார்த்திருக்கீங்களா? அந்த முகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியான நம்ம தாடை கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம முகமே மாறிட்டு இருக்கு. வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான மாற்றத்தை பத்தி விரிவா பார்க்கலாம். எதிர்காலத்துல மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்க எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பறக்கும் கார்கள், ரோபோக்கள்னு நிறைய கற்பனைகள் இருக்கும். ஆனா நம்ம முகத்தை பத்தி நம்ம யோசிச்சிருக்கோமா? விஞ்ஞானிகளோட ஒரு கணிப்பு இருக்கு. அது நம்மள கொஞ்சம் இல்ல ரொம்பவே அதிர்ச்சி அடைய வைக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கால மனுஷங்களுக்கு உள்ளொடுங்குன தாடையும் கிட்டத்தட்ட தாடை எலும்பே இல்லாத முகமும் இருக்கும்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்கே இருக்கு தெரியுமா? நம்ம சாப்பாட்டுல தாங்க இருக்கு. அதாவது நம்மளோட நவீன காலத்து மென்மையான உணவு பழக்கம். இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. நம்ம முன்னோர்களோட சாப்பாட்டுக்கும் நம்ம சாப்பாட்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. அவங்க கடினமான பச்சையான நிறைய நார்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டாங்க. ஆனா நாம ரொம்ப சாஃப்டான சுலபமா மெல்லக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகளே அதிகம் சாப்பிடுறோம். அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கடினமான உணவுகள்ல இருந்து மென்மையான பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு நாம மாறினது தான் நம்ம தாடைகள் சுருங்குறதுக்கும் பற்கள் நெரிசலாகிறதுக்கும் அடிப்படையான காரணம். இந்த மாற்றத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க கொஞ்சம் பின்னோக்கி போலாம். அதாவது கடந்த கால தாடைகளை பத்தி பாப்போம். இங்கே ஒரு முக்கியமான சயின்டிபிக் டேர்ம் இருக்கு, மெல்லுதல் அழுத்தம். அதாவது மாஸ்டிகேட்டரி ஸ்ட்ரெஸ். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஜிம்முக்கு போய் உடம்புக்கு ஒர்க் அவுட் கொடுக்கற மாதிரி கடினமான சாப்பாடை மெல்லுறது உங்க தாடைக்கு கிடைக்கிற ஒரு ஒர்க் அவுட். சரி, யோசிச்சு பாருங்க. ஒரு தசைக்கு வேலையே கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அது வீக்காகி சுருங்கி போயிடும் இல்லையா? அதே கதை தான் நம்ம தாடைக்கும். அந்த ஒர்க் அவுட்டே இல்லாம போனா என்ன நடக்கும்? அதோட விளைவுகளை நாம இப்பவே பார்த்துட்டு இருக்கோம். எங்கேயா? நம்ம வாய்க்குள்ளேயே தான். தாடை சின்னதாகிறதால பற்களுக்கு இடமே பத்தல. அதனால ஒன்னோட ஒன்னு முட்டி மோதிக்கிட்டு வரிசை மாறி முளைக்குது. நம்முள்ள பல பேருக்கு விஸ்டம் டீத், அதாவது ஞானப்பல் முளைக்க முடியாம பயங்கரமா வலிக்கிறதுக்கு காரணமும் இதுதான். இப்போ காரணத்தையும் பார்த்தாச்சு, அதோட விளைவையும் பார்த்தாச்சு. இனி எதிர்காலத்துல நம்ம முகம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்க்கலாம். இந்த மாற்றம் ஒரே நாள்ல நடக்காது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம வாய் சின்னதாகும். அப்புறம் பற்களோட தேவையும் குறையறதால பற்களோட எண்ணிக்கையும் குறையலாம். இதை தொடர்ந்து தாடை மெதுவா உள்ள போக ஆரம்பிக்கும். கடைசியா நம்ம முகத்தோட ஒரு முக்கியமான அடையாளமான அந்த தாடை எலும்பே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். சரி, இதெல்லாம் ஓகே. இதனால நமக்கு என்ன? இந்த ஆய்வு நமக்கு என்ன சொல்ல வருது? இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் தாடைய பத்தின கதை இல்ல. நம்மளோட மாடர்ன் லைஃப் ஸ்டைலு, நம்மளோட சூழல், நம்மளோட உடலமைப்பே எவ்வளவு தீவிரமா மாத்திட்டு இருக்குன்றதுக்கே இது ஒரு நேரடி சாட்சி. நாம உருவாக்குற இந்த உலகம் திரும்ப நம்மளையே உருவாக்குது. கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். நம்ம சாப்பாடு நம்ம முகத்தையே மாத்திருக்குன்னா, இந்த நவீன உலகம், நாம யூஸ் பண்ற டெக்னாலஜி, நம்ம வாழ்க்கை முறை, இதெல்லாம் நமக்கு தெரியாம நம்ம கிட்ட வேற என்னென்ன மாற்றங்களை சத்தம் இல்லாம உண்டாக்கிட்டு இருக்கு? யோசிச்சு பாருங்க.